வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் நடிகர்கள் ரியோ ராஜ், மாளவிகா, துணை நடிகர்கள் பிளாக்ஷிப் ஆர்ஜே விக்னேஷ்காந்த், திவாகர், ஷீலா ராஜ்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்காங்க ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும். ஹீரோயினி மாளவிகா தன் ஹஸ்பண்ட் ஹீரோவிடம், எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டில் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, நீயாவது கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது உங்கள் வீடு மாதிரி, நீ என்னன்னாலும் ஃப்ரீடமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினி எது ஃப்ரீடம் தெரியாமல் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் சண்டை வர்ற மாதிரி ஆயிரும், பிரிவு ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறதான் ஆண்பாவம் பொல்லாதது படத்தோட கதை. வழக்கமான கதையாக இருந்தாலும் இதில் சொன்ன விஷயங்கள், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு டைரக்டர் கலையரசன் தங்கவேல். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் சொன்னால் கூட ஆமாம்மா 3 கால் தான் அப்படின்னு சொல்லி வாழைப்பழங்க 4 கால் தான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க சண்டை போடுறத விட்டு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி வாழைப்பழங்க. இதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் கரெக்டான டைமிங்கில் சூப்பராக டெலிவரியாக அமைஞ்சிருக்கு. அது தியேட்டரில் எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் நல்லா அற்புதமாக இருந்துச்சு. ஒரு இயக்குனராக கலையரசன் தங்கவேல் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தியேட்டரில் முக்கியமான இடங்களில் கிளாப்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது ஆக்ட்ரஸோட நடிப்பை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் திவாகர். அவருக்கு கொடுத்த ரோலை சம்முன் பண்ணியிருந்தார். டீசெண்டான ரோல், அதை அழகாக நடித்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பிளாக்ஷிப் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இவர் இன்னொரு ஹீரோன்னு சொல்லிடலாம் படத்தில். செகண்ட் ஹாஃபில் ஹீரோவே விக்னேஷ்காந்த் அவர்கள் தான். அந்த அளவுக்கு இவரோட சீன்ஸ் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சீன் முழுமை அடையணும் அப்படின்னாலே விக்னேஷ்காந்த் அவர்களை வச்சு தான் முழுமை அடையணும். டைலாக் டெலிவரி ஆகட்டும், இல்லாட்ட ரியாக்ஷன் ஆகட்டும், அவர் ஸ்பேஸை வச்சு தான் சீனையே முழுமையாக்க முடியுது. அந்த அளவுக்கு அவருக்கு இந்த படத்தில் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை அற்புதமாக பண்ணியிருந்தார். அடுத்தது ஹீரோயினி மாளவிகா. அவங்களோட நடிப்பும் அற்புதமாக இருந்துச்சு. அவங்க சந்தோஷமாக நடிக்கிற சீனை விட கோவப்படுற சீனும், அழுகிற மாதிரி சீனும், சோகமாக இருக்கிற சீனும் தான் இயற்கையாக இருந்த மாதிரி நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. அடுத்தது படத்தோட ஹீரோ ரியோ ராஜ். அவர் நடிப்பு படத்துக்கு படம் பெட்டராகிக்கிட்டே வருது. எந்த சீனுக்கு எவ்வளோ நடிப்பு தேவையோ அதை பக்காவாக கொடுத்துருக்காரு. சும்மா ஹோ அப்படின்னு பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணாமல், இந்த சீனுக்கு எவ்வளோ நடிப்பு தேவை அதை பக்காவாக கொடுத்துருக்காரு. வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் ரியோராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிடுறேன். ஓகே, படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இந்த படத்தோட ஒரு குறையாக நான் பார்க்குறேன். நல்லா இருக்கிற சீனை கூட கொஞ்சம் நமக்கு நல்ல விதமாக காட்ட, அதை ஒரு பெரிய சீனாக அமைக்க மியூசிக் ஒரு காரணமாக அமையும். மியூசிக் இந்த படத்தில் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மியூசிக் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி துணை நடிகை ஷீலா ராஜ்குமார், அவங்களுடைய காஸ்டியூம் அவங்கள கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம், பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாம். அவங்க நடிப்பு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதை நான் அந்த படத்தில் ஒரு குறையாக பார்க்குறேன். ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் மூவி சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அதுலேயும் ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுலேயும் கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிங்கிளாக படம் பார்க்க போன எங்களையே சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சிட்டாங்க, அழ வேண்டிய இடத்துல அழ வச்சிட்டாங்க. கண்டிப்பாக கப்புள்ஸாக போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, படம் எப்படி இருக்குது என்பதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் 10க்கு 8 மார்க்குகள் கொடுக்கலாம். அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.